அதாகப்பட்ட இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் படி ஃபர்ஸ்ட் 7 செகண்டுக்கு கெட்ட வார்த்தையை பேசக்கூடாதான். அதனால இப்ப அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டேன்றத சொல்லி 18+க்கான வார்னிங்கையும் கொடுத்து இந்த வீடியோவை ஆரம்பிச்சுக்கிறேன். என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க பனிசரை? ஒரு பக்கத்து பார்த்தா பனிசர் ஸ்பெஷல் பிரசன்டேஷன்ல புட்டுன்னு அடி நறுக்கி தள்ளி விட்டுருக்கானுங்க. இன்னொரு பக்கமே பார்த்தா கருப்பு படத்துல கருப்பு சாமியே இறங்கி வந்து ஆடி இருக்குது. அம்மாளா என்ன ஒரே கூஸ் பம்ஸா இருக்கு. பேக் டு பேக் கூஸ் பம்ஸா தந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு உடம்பு ஒரு பூரிப்பு தான் ஒரு நேரத்துல தாங்கும், அடுத்த பேக் டு பேக் எல்லாம் தாங்காதியா. அண்ட் ஃபைனலி கருப்பு இல்ல நம்ம பனிஷரோட ஸ்பெஷல் பிரசன்டேஷன் இறங்கி இருக்கு. மார்வலோட கருப்புனா நான் அடிச்சு சொல்லுவேன் அது பனிஷர் தான். The whole episode was peak. இந்த வீடியோல நம்ம அந்த எபிசோடுக்கான எண்டிங் எக்ஸ்பிளனேஷனையும் அந்த எபிசோடுக்கான ஒரு சின்ன பிரேக் டவுனையும் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ முழுக்க கூஸ் பம்ஸா தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட சித்தப்பாவை ஜாயின் பண்ணா மறக்காம கீழ இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டோம் ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500k ரீச் பண்றோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் கிவ்வே கொடுத்து உங்க கூட உட்கார்ந்து நான் அந்த படத்தை உட்கார்ந்து பார்க்கறேன். சோ எனிவேஸ் வால கொலகலன்னு பேசாம பனிஷர் தி MCU கருப்போட மொத்த எபிசோட் பிரேக் டவுனையும் தட்டி தூக்க தயாரா. அண்ட் இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்றத பத்தி நான் சொல்லிடுறேன். பனிஷர் ஆல்ரெடி எமோஷனலி அன்ஸ்டேபிள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி பனிஷர் சீரிஸ் பாத்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். தன்னோட ஃபேமிலி இழந்து ஃப்ரெண்டை இழந்து இருக்கிற எல்லாத்தையும் இழந்து தனிக்கட்டு ராஜாவா சுத்தின்னு இருப்பாரு. தனியா காட்டுல எதுக்கடா இருக்கணும்ன்ற மாதிரி அவரையே கொல்ற அளவுக்கு கூட இந்த சீரிஸ்ல போவாரு. ஐ மீன் இந்த எபிசோட்ல போவாரு. பட் அவரோட மென்டல் அன்ஸ்டேபிலிட்டியே இந்த சீரிஸ்ல அவருக்கு ஒரு பிளஸ் ஆகும் அமைஞ்சது. அண்டியா எப்பவும் போலதான் பனிஷர் ஒருத்தனவே போட்டதில் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவரோட பாஸ்ட் லைஃப்ல அவருக்கான ஃபேமிலில இருந்தவங்க இவரை வந்து ரிவெஞ்ச் ஆகுறாங்க. அதுதான் இந்த படத்தை வந்து எபிசோட மொத்த கதையுமே. எபிசோட பார்க்காம ஒரு 40 நிமிஷம் படமா பாத்திரலாம். அதுலயும் லீட் ஆக்டர் ஜானோட ஆக்டிங் அப்பா என்னமா நடிச்சிருக்காரு மனுஷன். எனக்கு அப்படியே பூரிக்குதுங்க அவரோட ஒவ்வொரு இந்த சீக்வன்ஸையும் பார்க்கும்போது. எல்லாரையும் அடிச்சு உடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் பனிஷர் அவரோட ஓல்டு சூட்டை போட்டுக்கிட்டு அவரோட காமிக் அக்ரட் சூட்டை போட்டு தக்காளி வரண்டா எவனா இருந்தாலும் நீ அடிதான் அப்படின்னு இறங்கி வந்து மட்ட பண்ண போறாரு. அது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கூட எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த பார்க்கலாம். சோ அப்படியே எபிசோடுக்குள்ள கூச்சு எபிசோடோட ஸ்டார்டிங்க்கு போனோம்னா இந்த புகைப்படத்தில் காட்டப்போவது அனைத்தும் மெச்சூர் புலத்திகளுக்காக அப்படின்னு போட்டு டைட்டில் கார்டு டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டு ஆரம்பிக்கிறானுங்க. இனி நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமர் போடலாம்னு நினைக்கிறேன். அதுல நம்ம பனிஷரனை கடைசி அவர் போட்டு தள்ள அந்த பெரிய புல்தி தலைகளோட ஃபேமிலி எல்லாரையும் போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் எல்லா விளைவுக்கும் எதிர்வினை உண்டுன்ற மாதிரி மனுஷன் தனிமையில சுத்திட்டு இருக்காரு. கடைசியில அவர் எல்லா கொலைகளும் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தனியா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சுத்தி ஃபுல்லா ஹாலுசினேஷன்ஸ் தான். தன்னோட ஃப்ரெண்டு கர்ட் பேசுறாரு, அவங்க கூட இருந்த மரைன் ஆபீசர்ஸ் பேசுறாங்க. எல்லாரும் அவனை போட்டு அசிங்கமா கேக்குறானுங்க. அவன் சொந்த மனசுக்குள்ளேயே அவன் தினமும் செத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிச்சுக்கிறதுக்காக ஒன் லாஸ்ட் கில் பண்ணலாம், அதை தன்னைத்தானே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனக்கு தலையில புல்லட் வச்சு நின்னா கடைசியில பொண்டாட்டி எல்லாரோட ஞாபகங்களும் வந்து தன்னோட பொண்ணோட உருவம் தாங்கிட்ட வந்து பேசி அவன் மனசு மாதிரி சரி பொண்ணுக்காகையாவது வாழுவண்டா அப்படின்ற மாதிரி கம்முன்னு போயிடுறாரு. இப்போ ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகும். இங்க நம்ம வயசான ஒரு ஆளு அவரோட நாய்க்குட்டி தூக்கின்னு வந்து ரோட்ல அமைதியா உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட இருந்து நாயை புடிங்கிட்டு வந்து கொடூரமா உள்ள தூக்கி போட்டு கொண்டுருவாங்க அந்த பஸ்ஸுக்கு நடுவுல. ஒன் ஆஃப் த ப்ரூட்டல் வில்லன் இன் MCUங்க இந்த பைய கொடூரமா கொலை பண்றான். சை அண்ட் அந்த சீன்ல அவர் இருக்கிற இந்த நாயை புடிங்கிட்டு வருவாங்கல இங்க இருக்கிற இந்த ஹோட்டல் சீக்வன்ஸும் ஃபைனலா பனிஷர் அவரோட ஃபுல் லுக்கை எடுத்துட்டு வந்து இதே பயவுள்ளே மட்ட பண்ற சீக்வன்ஸும் ஒரே இடத்துல நடந்திருக்கும். லைக் படத்தோட ஆரம்பமும் இறுதியும் ஒரே இடத்துல தான்டா நடக்க போகுது அப்படிங்கறத முதலே டீஸ் பண்ணிருக்கானுங்க. பனிஷர் இப்ப இருக்கிற இந்த லிட்டில் சிசிலில எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்து தான். எவன் எப்ப வந்து உங்க சூத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான்னு உங்களுக்கே தெரியாது. எப்ப வேணா கொலை கற்பழிப்பு என்ன வேணா நடக்கும், எவனாலையும் கேட்க முடியாது. போலீஸ் வந்தா போலீஸே அடிச்சு துரத்தி விடுறானுங்க பயப்பிள்ளைங்க. தம்பிகளா ரொம்ப தப்பு பாத்துக்கிடுங்க. பனிஷர் அண்ணா மட்டும் வெறியானா பழுத்துடுவான் ஹரியானா. அப்படியே அங்க இருந்து பனிஷர் இந்த டோனட் கடைக்கு வந்து 2 நொறுக்குத்தீனியை வாங்கி வாயில போடலான்னு வந்திருப்பாரு. அப்போ டிவில எங்க பார்த்தாலும் பனிஷரை பத்தி தான் பேச்சு. கிளீன் சேவ் பண்ண பயப்புள்ள இருக்காமல அந்த நூச்சி ஃபேமிலின்ற ஒரு பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷனே மொத்தமா போட்டு மட்ட அடிச்சிருக்கான். அதை பத்தி தான் டிவில ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் அதையுமே அந்த சின்ன பொண்ணு பாத்துறா, அந்த டோனட் கடை ஓனரோட பொண்ணு. அதை பார்த்துட்டு ஒருவேளை இவர் தான் பனிஷரா இருப்பாருன்னு டாட்டாலாம் காட்டினா மனுஷி. பரவாயில்ல அந்த குட்டி நெஞ்சுக்குள்ள ஒரு சின்ன ஈரம். அதை பனிஷர் பார்த்து தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்காருன்னு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அப்படி அந்த இடத்த விட்டு காமிக்கிறாரு. அண்ட் இப்ப தான் சம்பவமே ஒரு அக்கா வந்து வீல் சேர்ல வந்து இறங்குறாங்க. கூடவே WWFல வர கிரேட் காலி மாதிரி ஒரு பய வந்து இறங்கி நிக்கிறான். அந்த அம்மாவோட அடியால் போல நமக்கு அது எதுக்கு. அண்ட் அவங்க டைரக்டா வந்து பனிஷர் கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரியே வராங்க. நானும் உன்ன மாதிரி தம்பி தங்கம், எனக்கும் என் ஃபேமிலி மொத்தமா இறந்துட்டாங்க, உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படின்னு பனிஷரோட மனசை மாத்த வராங்க. ஏன்னா பனிஷர் கிட்ட ஹெல்ப் கேட்க வந்து பனிஷரை வச்சு அவங்க ஃபேமிலியை கொண்டவனுக்காக ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக. ஆனா இப்ப தான் சஸ்பென்ஸே, இவங்களும் அந்த நூச்சி ஃபேமிலியில ஒருத்தங்க, அந்த பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷன் இருக்கே அதுல ஒருத்தங்க, இவங்க தான் கடைசியால். ஏன்னா அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் இந்த
பைபிள போட்டான். ஆனா இந்த பொட்டச்சியை சும்மா விட்டான். அண்ட் இப்ப நம்ம அக்கா என்ன பண்றாங்க, அப்படியே பனிஷரோட தலைக்கு ஒரு பவுண்டியை வச்சு விட்டுறாங்க. நம்ம ஜான்விக்கு பண்ண அதே கதை தான். அண்ட் நம்ம அண்ணன் ஜான்விக் மாதிரியும் ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பண்ணுவாரு, அது அப்புறமா சொல்றேன். கரெக்டா அவளோட பையனை, கடைசி பையனை எப்ப கொண்டானோ, நம்ம பனிஷர் மாமா எப்ப கொண்டாரோ அதே 6:47 5:47 ஏதோ ஒரு டைமிங்ல கரெக்டா இவரு தலைக்கு அந்த பவுண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் பைபிள்ல என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சர்ரா அம்மால வாங்கினா எவன் வந்தாலும் இனி பாத்துக்கிறேன், என் ஃபேமிலிக்காக இன்னும் நான் சாகாம இருக்கிறேன், அக்கா இனி தப்பு நடக்கும் நான் இருக்கிற ஊர்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள, தன்னோட மைண்ட் வாய்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ள துரத்தின்னு வந்துடுறானுங்க. அந்த லிட்டில் சிசிலியில எவன் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தானோ எல்லாவனும் பனிசரை தேடி வந்துட்டானுங்க. தக்காளி லிட்டரலி நெருப்புக்குள்ள உளுந்து மனுஷன் எந்திரிச்சு போய் எல்லாவனையும் போட்டு வெளுன்னு வெளுகிறான். அதுலயும் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து அந்த கண்ணை புடுங்கி இன்னொருத்தனை சுடுற சாட்டு இருக்கே, அப்பப்பப்பா அதுல இருந்து ஒரு 20 நிமிஷம் ஃபைட் மட்டும்தான். அதுலயும் மலமாடு மாதிரி ஒருத்தன் உடம்பு பூரா டாட்டு வச்சுட்டு ராண்டி ஏட்டன் மாதிரி வருவான். ஜான்விக் மாதிரி பென்சிலாலேயே குத்துன்னு குத்தி சும்மா படுக்க போட்டு ஜம்பம் பண்ணுவான் பாருங்க. அந்த ராண்டி ஏட்டனை குத்துறதுக்கு முன்னாடி நம்ம கால் விளங்காத அக்காவை போடுறதுக்கான வாய்ப்புமே நம்ம அண்ணனுக்கு கிடைக்கும். நான் கண்ணு முன்னாடி தான் நிப்போம். ஏன்னா அவ்வளவு அந்த பில்டிங்ல இருந்து அவன் அபார்ட்மெண்ட்ல இருந்து மொத்த பேரையும் மட்டை பண்ணிட்டு அப்படி குதிச்சு வருவான். குதிக்கிற சீன்ஸ் எல்லாம் சத்தியமா சாதாரண மனுஷனா இருந்தா முதுகெலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். சரி, நம்ம பனிசர் மாமான்றதுனால ஏதோ ஏத்துக்கிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆனோம். ஏன்னா அந்த ஹைட்ல இருந்து பஸ்ல எல்லாம் விழுந்தா முதுகு இதுக்கெல்லாம் கிழிஞ்சு போயிடும். பனிஷருக்கு அந்த கால் உடஞ்ச அக்காவை கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த டோனட் கடையை ஆக்குபை பண்ணிட்டாங்க. அங்க பனிஷரோட பொண்ணு மாதிரியே ஒருத்தி இருப்பா. தாலா நீ போய் எங்கேயாவது ஒரு மூலையில விழுந்து கிடடி, எனக்கு அந்த புள்ளைய காப்பாத்தணும் அப்படின்னு போவாரு பாருங்க. பீக் மேல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, பீக் மாஸ்குலினிட்டி, பீக் டெஸ்டாஸ்டரோன், என்னென்ன இருக்கோ எல்லா வேலையும் போடுங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மொட்டை பயக்களையும் மட்டை அடிச்சுட்டு போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் பொண்ணு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போச்சு வச்சிருக்கிற அந்த கிரேவி அடுக்கு போய் அப்படி அங்க உட்காந்துக்கிறான். அவங்க கூட அவர் உட்கார்ந்து சிரிக்க அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுது, பனிஷர் இஸ் ஃபக்கிங் பேக்டா, பனிஷர் இஸ் பேக். அந்த மூடுலயே நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது மனுஷன் அவரோட ஃபுல் லுக்குல வந்து வெளியே இறங்கி தக்காளி அந்த நாயை கொன்னவன நடு ரோட்ல விட்டு ஓட விட்டு கத்தி விட்டு எரிஞ்சு கண்ணை எடுத்து வாயிலேயே வச்சு ஒரே அழுத்து சாலா ரத்தம் கித்த எல்லாம் பிதுங்குது. அண்ட் எந்த நூச்சீஸோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு இந்த கதை தொடங்குச்சோ அதே நூச்சீஸோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு இந்த ஸ்பெஷல் எபிசோட் முடியுது. தி ஒன் லாஸ்ட் கில். இந்த பனிஷரோட ஒன் லாஸ்ட் கில்ல பெருசா நமக்கு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. என்ன எபிசோட் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வச்சிருக்கலாம். இதுல மெயினா இவங்க சொல்ல வந்ததே பனிஷரோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு, மனுஷன் அவரோட ஃபைனல் கில்லுக்கு அப்புறம் எப்படிலாம் சஃபர் ஆகிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னும் அவர் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. 2-3 எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒன்னு எடுத்தாலே பரவாயில்ல, இந்த மனுஷன் 4-5 எடுத்து போட்டு வாயில போட்டு மென்னுகிட்டு இருக்காரு. உடம்பு பூரா வலியோட தான் சுத்திட்டு இருக்காரு போல. ஆனா மனுஷன் அவரோட புது லுக்ல வந்திருக்காரு. தாடி எல்லாம் நல்லா வச்சு பயங்கரமா வந்திருக்காரு. ஆனா அதே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்துல இவர் தாடியே இல்லாம இருந்திருப்பாரு. அது எப்படி திமிங்கலம்னு யோசிக்கும் போது தான் என் மண்டைக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. கண்டிப்பா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய டைம் ஜம்ப் கேப் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பெஷல் எபிசோட் பூராவுமே நம்ம பனிஷர் மாமா தாடியோட தான் சுத்திட்டு இருந்தாரு. ஆனா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ட்ரெய்லர்ல தாடி இல்லாம சுத்தி இருப்பாரு. சோ அவரோட ட்ரெடிஷனலான பனிஷர் லுக்கு வரதுக்காக இவரோட தாடியை ஷேவ் பண்ண மாதிரி காட்டலாம் பிராண்ட் நியூ டேல. ஸ்பைடர்மேனுக்கு இவருக்கு எப்படி கனெக்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயுமே இந்த வீல் சேர் அக்கா தான் வருவாங்க. இந்த அக்கா பேர் மான்னு நினைக்கிறேன். இவங்களுமே இந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்களா. நம்ம கிங் பின்க்கு எப்படி ஏவிடிஎஃப் இருந்ததோ, ஆன்டி விஜிலாண்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்ததோ, அதே மாதிரி நம்ம அக்கா கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பணத்தை வச்சு NYPD இல்லன்னா DODC டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம பனிஷருக்கு எதிராக மாத்தி விடலாம். இவங்க ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் தான் வச்சு நடத்துறாங்க. அப்படிங்கிற சமயத்துல பீட்டர் DODC கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்காக. DODCல இருக்கிற ஒரு சில பேர் மாவோட பேச்சை கேட்டுட்டு நம்ம பனிஷரை போட வரதுனால DODCக்கு எதிராக நம்ம பனிஷர் நிப்பாரு. எப்படி மஜாவான கனெக்ஷன் கொடுத்திருக்காருன்னா இதுக்குதான் நான் மூளையை தூக்கி நான் பின்னாடி வச்சிருப்பேன். சோ எனிவேஸ் இந்த ஒன் லாஸ்ட் கில்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்பெஷல் எபிசோட் இந்த 43 நிமிஷத்தோட முடிஞ்சது உங்களுக்கு வருத்தமா இருக்கா, இல்லனா இன்னும் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுதான்றத மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. அண்ட் இது வேற எப்படியாவது இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல கனெக்ட் ஆகும்ன்ற உங்களோட தியரிஸை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருப்பாங்க. அடுத்து ஒரு தாறுமாறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா வாருங்க. ஸ்கிட்டூஷ்.